ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம கதருக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேல் இருந்துட்டு தன்னோட அண்ணனுக்கே இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு குமாரை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் குமார் இருந்துட்டு அப்பா தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அழுதுகிட்டே கதறவும், இங்கே பாருடா என் அண்ணன் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியுமாடா? அப்படி தெரிஞ்சும் நீ எப்படா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, நான் எதுவுமே வேணும்னு பண்ணலப்பா. அந்த கதிர் பையன் கூட பெரியப்பா நிறைய சுற்றிக்கிட்டே இருந்தார். அதுதான் கோவம் வந்து அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து பெரியப்பா எங்களை விளக்க வந்தார். ஏதோ ஒரு எண்ணத்தில் நான் தள்ளி விட்டுட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கதறிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ பண்ண தப்புக்கு என் அண்ணன் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதாவது நம்ம முத்துவேல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ தான் வீட்டுக்கு போனாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே, இங்கே பாருடா, என் அண்ணன் என் முகத்தை கூட பார்க்காம இப்போ வீட்டுக்கு போயிட்டாராண்டா. இனிமே என் அண்ணன் மூஞ்சில நான் எப்படா முழிப்பேன் அப்படின்னு சொல்லி வழி முழுக்க நம்ம குமாரை திட்டிக்கிட்டே வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம முத்துவே ஷோபாவில் உட்காந்துக்கிட்டு நடந்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டோம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சக்திவேல் இருந்துட்டு குமாரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகவும், குமாரை பார்த்த நம்ம மாறி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக ஆத்திரத்தில் வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டே, இங்கே பாருடா, எப்படிடா உன்னோட பெரியப்பாக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு, அதுவும் அந்த பழியை தூக்கி வேற ஒருத்தர் மேலே போட்டிருக்கேடா, இது எவ்வளோ பெரிய பாவம்னு உனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, இதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா பெரியப்பா, என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்ட உடனே நம்ம முத்துவேலும் ரொம்பவே கோவமா, இங்க பாரு குமாரு, இதுவரைக்கும் நீ எத்தனையோ தப்பு பண்ணியிருக்க, நான் அப்பெல்லாம் உன்னை மன்னிச்சிருக்கேன். ஆனா இனிமே இந்த விஷயத்துல நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுக்கணுன்ற ஆசை எனக்கு இல்லை. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேலாவது திருந்தி நல்லவனா வாழப்பாரு. இனிமேல் என் கூட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம சக்தியும் ரொம்பவே அழுதுகிட்டே, இங்கே பாருங்கண்ணே, இப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே, என் பையன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. இப்படி இவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இவனையும் நான் போலீஸில் பிடிச்சி தானே கொடுத்துருப்பேன். நீங்கள் போலீஸ்கிட்ட இவன் மேலே கேஸ் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதனால தானே நான் எதுவுமே பேசாமல் இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்கண்ணே, என் பையன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேண்ணே, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்கண்ணே. இங்கே பாரு சக்தி, நான் உன் மேலே நிறைய மரியாதை வச்சுருந்தேன். ஆனால் எல்லா மரியாதையும் நேத்தோடு போயிடுச்சு. உன் பையன் என்னைக்கு சொத்துக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணனா அப்படின்னு தெரிஞ்சிச்சோ, எனக்கு அப்போவே மனசு உடஞ்சி போச்சு. என்கிட்ட இருக்கிற சொத்துக்காக தான் நீங்கள் 2 பேரும் என் கூட இருக்கீங்கன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாரு சக்தி, என் சொத்து முழுக்கவே உன் பேருக்கும் உன் பையன் பேருக்கும் நான் எழுதி வச்சிடறேன். இதுக்கு மேலே என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. நான் என்னோட மருமகன் கூடயும் மக கூடயும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் கோமதியோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம இத்தனை வருஷமா அவன் மனசை காயப்படுத்திட்டோமோன்னு நினச்சி என்னால் மனசு தாங்க முடியல. ஏன் சக்தி, அவளோட நல்ல மனசு உனக்கு புரிய மாட்டேங்குது? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் அவன் மேலே கோவமாக இருக்கிறது, அவன் மேலே வெறுப்பாக காட்டுறது, அவளை பழி தீர்க்கறதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவன் நம்மளோட தங்கச்சின்றதை ஞாபகம் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி சக்தி, எப்படி நம்ம மனசாட்சி இல்லாதவங்களா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னென்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஓடுகாலி ஓடி போய் தானே நம்ம குடும்பத்துக்கே அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தா. இங்கே பாரு சக்தி, உன் பையன் மட்டும் நம்ம குடும்பத்துக்கு என்ன பெருமையை தேடி கொடுத்துருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்க. நீ சொல்ல, என்ன பெருமையை பண்ணியிருக்கான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சக்திக்கு வாயம் வரல. இங்கே பாரு சக்தி, உன் பையன் மாதிரி தானே நம்ம கோமதி என்ன தப்பு பண்ணிட்டா? அவன் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ சந்தோஷமாக வாழ்ந்து குழந்தைங்கள பெற்று அந்த குழந்தைங்கள நல்லபடியாக வளர்த்து ஒரு நல்ல மனுஷனாக நிற்க வச்சிருக்கா. ஆனால் நம்ம எப்படி பெற்று வளர்த்துருக்கோன்னு பார்த்தியா? உன்னோட பையனை பார்த்தியா? எவ்வளோ பொறுக்கித்தனம்! பொண்ணுங்களை
கடத்துறது அப்படி இப்படின்னு எவ்வளோ கெட்டதை பண்ணியிருக்கான். இதெல்லாம் யோசிச்சு பாரு. இவனை நீ மன்னிச்சிட்ட, ஆனால் கோமதியை மன்னிக்க மாட்டியா? கோமதி அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நல்லதானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளை நம்ம தங்கச்சியை ஏற்றுக்கலாம் சக்தி அப்படின்னு சொல்லவும், என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சக்தி, நீ அவளை தங்கச்சியை ஏற்றுக்கிறே இல்லையானாலாம் உன்கிட்ட நான் கேட்கவே கிடையாது. இனிமே இந்த சொத்துக்காக தான் நீங்கள் என் கூட இந்த மாதிரி பேசுனீங்க பழங்கினீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அதனால் இந்த சொத்தெல்லாம் உங்ககிட்ட எழுதி கொடுத்துட்டு என்னோட தங்கச்சி வீட்டுக்கு நான் போக போகிறேன். இனிமேல் என் தங்கச்சி வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ணா என்னென்ன இப்படி பேசுகிறீங்க? இங்கே பாருங்கண்ணே, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒத்த ரூபா கூட எனக்கு வேண்டாண்ணே. நீங்கள் தானே எனக்கு வேணும். நீங்கள் இல்லைன்னா இந்த வீட்டில் நான் எப்படின்னா இருக்குவேன். இப்படிலாம் பேசாதீங்கண்ணே. இங்கே பாரு சக்தி, நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட விலைக்கு சொல்லியும் நீ கோமதியை பற்றியும் அந்த தங்கச்சியை பற்றியும் யோசிக்காமல் இருக்கிறதுனால சத்தியமாக இனிமே நான் உங்ககிட்ட பேசுகிறதா இல்லை. நான் உனக்கான சொத்து எல்லாத்தையும், உனக்கான சொத்து மட்டும் கிடையாது, என் பேரில் இருக்கிற எல்லா சொத்துமே உங்கள் 2 பேர் பேரில் நான் எழுதி வச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நானும் என் பொண்டாட்டியும் என் மக கூடயும் என் தங்கச்சி கூடயும் என் மருமகன் கூட அப்படின்னு என் காலம் முடிகிற வரைக்கும் அங்கே சந்தோஷமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு கதிரு, ஏன் கதிரு யாரோ பண்ண தப்புக்கு நீ பழியை ஏற்றுக்கிட்டு இப்படியே ஜெயிலில் போய் உக்காந்துட்டு வர. இங்கே பாருமா, யாரை பற்றியும் நான் யோசிக்கலாமா, மாமாவை பற்றி மட்டும்தான். மாமாவோட ஹெல்த்து இப்போது ஆளாளுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படிம்மா சொல்லுமா? நான் பண்ணல நீ பண்ணலன்னு ஆளாளுக்கு பேசிக்கிட்டே தான் இருக்க முடியும். அதனால் ஒரு முடிவே கிடைக்காதுமா. அதனால தான் நான் எதுவுமே பேசாமல் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் குமார் தான் இதை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க மனசெல்லாம் எப்படி காயப்பட்டிருக்கோமா. இப்போ யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு கதிரு, உன்னை நான் என்னோட வயிற்றில் பெத்தனை நினச்சாவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இந்த சந்தோஷத்தை என்னால் உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல அப்படின்னு ரொம்பவே பெருமையாக கதிரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக கதிர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு கதிர், எனக்காக தானே இது எல்லாத்தையுமே பண்ணேன். எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு எனக்கு அளவே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்க. நீ இனிமேல் கவலையே படாத. கண்டிப்பாக உனக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்குள்ளேயும் நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ராஜு இருந்துட்டு கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ராஜி, உன்னோட ஆம்பிஷனை நோக்கி மட்டும் நீ போ. இனிமேல் எதை பற்றியும் யோசிக்காத. இப்போ தான் நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுதிட்டு வந்திருக்க. இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீ ஆரம்பி சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்துட்டு ராஜிக்கு மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கதிரோட ராஜியோடைய அப்பா முத்துவேல் வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அப்பத்தாவும், இங்கே பாருடா முத்து, நீ இருக்கிற இடத்துல தானே நானும் இருப்பேன். எதுக்கெடுத்தாலும் எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க கூட என்னால் இருக்கவே முடியாதுடா, நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து நம்ம அப்பத்தாவும் கிளம்பிடுறாங்க. நம்ம அது மாறி இருந்துட்டு, ஏங்க இவ்வளோ தூரம் உங்கள் அண்ணனை சொல்லிக்கிட்டு தானே இருக்காரு. கோமதியோட மனசையும் அவளோட உறவையும் ஏற்றுக்கணும். என்னங்க உங்களுக்கு என்ன வெட்டி கௌரவம் உங்களுக்கு? இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் இந்த உறவை ஏற்றுக்கலைன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை முழுக்க தனியாக தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். ப்ளீஸுங்க, எப்படியாவது நீங்கள் போய் உங்கள் அண்ணன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம அது சக்தி இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அது முத்துவேலோட காலில் விழுந்து, அண்ணன் என்னை மன்னிச்சிருங்கண்ணே, என் பையன் இப்படியெல்லாம் பண்ணதுனால தானே நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, அதுவும் சொத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் இப்படியெல்லாம் நினைக்காதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே, நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு அப்படின்னு சொல்லி நம்ம சக்திவேல் காலில் விழுந்து கதறவும், இங்கே பாரு சக்தி, நான் இனிமேலும் இங்கே இருந்தால் என் மனசுக்கு நிம்மதியெல்லாம் இருக்காது. என் மனசுக்கு நிம்மதியை தேடி நான் அங்கே போகிறேன். இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சக்தியும், அண்ணன் நில்லுங்கண்ணே, நானும் வரேன். இனிமேல் நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம். இனிமேல் நான் என்னோட தங்கச்சி கோமதியை நான் ஏற்றுக்கிறேன்னு. இனிமேல் எந்த வெட்டி கௌரவமும் பார்க்காம நான் கண்டிப்பாக என் தங்கச்சியை முழுமையாக என்னோட உறவாக ஏற்றுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அது யார்
நம்ம அப்பதான் இருந்துட்டு, சக்தி நீயாடா இப்படியெல்லாம் சொல்ற? நீ இப்படியெல்லாம் சொல்றத நினைச்சாவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்த எனக்கு என்னால தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அத நான் இந்த உலகத்த விட்டு போறதுக்குள்ள இந்த 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்சு சந்தோஷமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்போ நடக்க போகுதுன்னு நினைச்சாவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா போறாங்க. அதாவது நம்ம சக்திவேலு, முத்துவேல், குமார், அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா, வடிவு, மாரின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ எதிர்த்த வீட்டுக்கு, அதாவது பாண்டியன் வீட்டுக்கு போறாங்க. பாண்டியன் வீட்டுக்கு போய் வாசல்ல வெளியே நின்றுக்கிட்டு அப்பதான் இருந்துட்டு கோமதி கோமதி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட நம்ம அரசி இருந்துட்டு, மா வெளியே அம்மாச்சி வாய்ஸ் கேக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜி, அதுக்கப்புறம் கோமதி, மீனான்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே குடும்பத்தோடு வெளியே நிற்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, மா வாமா, வாங்கண்ணே வாங்க, ஏன் வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், நம்ம சக்திவேலு இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே கோமதியோட கையை பிடிச்சிக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு, இங்க பாரு கோமதி, உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம இத்தனை வருஷமா உன்னை காயப்படுத்திட்டோம், என்னை மன்னிச்சிருமா. உன் பையன் மேல ஒரு வீண் பழி போட்டது என் பையன் பண்ண மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதிக்கு அப்படியே மனசு உருகிறது. இங்க பாருன, நீ மனசார இப்போ பையன் தான் தப்பு பண்ணான்னு ஒத்துக்கிட்டலன்னு எனக்கு அதுவே போதுன்னு, அதை தாண்டி எனக்கு எதுவுமே வேண்டாம். இனிமே எந்த ஒரு தப்பும் பண்ணாம குமாரை ஒரு நல்லவனா வாழ சொல்லுங்கண்ணே. இங்க பாரு இங்க பாரு கோமதி, கண்டிப்பா இனிமே என் பையன் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டான். நீ என்ன அண்ணனை ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னன்னு 30 வருஷமா அதுக்காக தானே நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன தங்கச்சியை ஏத்துக்க மாட்டீங்களா, உங்க வீட்டுக்கு வர சொல்ல மாட்டீங்களான்னு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கி அழுகாத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு தன்னோட அண்ணனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரிங்கண்ணா எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம அதாவது முத்துவேல இருந்துட்டு பாண்டியனோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாரு பாண்டியா, உன்னோட பசங்களை நீ ரொம்ப நல்லா வளர்த்துருக்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இனிமே நான் இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க நீங்க என்ன வார்த்தை கேட்குறீங்க, நீங்க இருக்கட்டுமான்னு கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. இது உங்களோட வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், நீங்க இங்கே கூட தங்கலாம், அதை யாருமே இங்க கேள்வி கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம முத்துவேலுக்கு ரொம்ப சந்தோஷமாயி பாண்டியனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேலு வந்துட்டு பாண்டியனோட கையை பிடிச்சுக்கிட்டு, இங்க பாரு பாண்டியா, உன்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்தி பேசியிருக்க, அதுக்கெல்லாம் இப்போ உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நீங்களும் என்னை கேட்டிருக்கீங்க, நானும் உன்னை கேட்டிருக்கேன், அதே மாதிரி ரெண்டும் சரியா போச்சு, இனிமே நம்ம யாரும் எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம், நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த நேரம் பார்த்து நம்ம சக்திவேலு வந்துட்டு பாண்டியன் கிட்ட, இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் கேட்குறாரு. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாம்னாலாம் எனக்கு தெரியல, ஆனால் இந்த விஷயத்தால் கண்டிப்பாக என் பையனோட மனசு மாறும்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அவனை நல்லவனாக திருத்துறதுக்கும் நீங்கள் தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு டைரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சக்தியில் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் பையன் குமாருக்கு உங்க பொண்ணு அரசியை கல்யாணம் பண்ண குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம கோமதி, பாண்டியன், அரசி, அதுக்கப்புறம் 3 அண்ணனுங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க என்னோட அம்மாவை ஏத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான், அதுக்காக இப்படி ஒரு பொறுக்கிக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, எப்படி மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சரவணன் பேசவும், இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரவணா கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சக்திவேலு இருந்துட்டு, இங்க பாருங்க, என் பையன் உங்க குடும்பத்துக்கு பண்ணது எல்லாமே மிகப்பெரிய துரோகம் தான், அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சின்ன வயசுல இருந்தே அவன் மனசுல அது நம்ம எதிரி குடும்பம், அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லியே வளர்த்து அவனை எந்த நிலைமைக்கு நான் ஆளாக்கி வச்சுட்டேன், என்னோட வளர்ப்பு சரியில்லை, அதனாலதான்
உங்க குடும்பத்துக்கு மருமகனா வந்தானா கண்டிப்பா என்னோட பையன் ஒரு நல்ல மனுஷனா இருப்பான்னு எனக்கு தோணுது. அதனாலதான் கேட்டேன். உங்களோட விருப்பம் என்னன்னு நீங்க முல்ல யோசிச்சு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அரசு இருந்துட்டு, இங்க பாருங்க, இந்த விஷயத்துல யாரும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு குமார கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம சக்திவேல் கிட்ட, இங்க பாருங்க, நீங்க இப்படி ஒரு விஷயத்த திடீர்னு என்கிட்ட கேட்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க கண்டிப்பா யோசிச்சு பதில் சொல்றோம். இப்போதைக்கு என் பொண்ணு மனசுல இருக்கிறத தான் சொல்லியிருக்கா. கண்டிப்பா அவளோட மனசு மாறினாலே மாறும். இல்ல அவளோட மனசு மாறலனா வேற ஏதோ நான் இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேல் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சக்தியை கையை பிடிச்சுக்கிட்டே, இங்க பாரு சக்தி, நான் சொன்னதுக்காக இப்போ கோமதியை ஏத்துக்கிட்டதை நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறத பாக்குறதுக்கே மனசு குளிர்ச்சியா இருக்கு. இப்பவே எனக்கு பாதி உடம்பு சரியான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அதாவது கோமதியும் தன்னோட அண்ணனுங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்பவே ஆசையிலையும் ரொம்ப தகச்சு போய் அப்படியே விருந்து சாப்பாடையே சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாரியும் வடிவும் கோமதி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு கோமதி, இத்தனை வருஷமா உங்கள் அண்ணனுங்க மனசு மாறாதது கதிரால் இது எல்லாமே சரியாயிடுச்சு பார்த்தியா? கதிர் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு மருந்தாக இருந்திருப்பான் போல. இத்தனை வருஷம் ஆயிருக்கு இந்த குடும்பம் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க அண்ணி, என்னோட பையனால தான் இது நடந்திருக்குன்னு நினச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கே எனக்கு அளவில்லை, அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, என்னத்த உங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் வந்ததுனால எங்களை நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, யாரு என்ன வந்தாலையும் என்னோட மருமக தான், என்னோட அண்ணனுங்க தான். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு என் அண்ணனுங்க என்னை தங்கச்சியை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுதாண்டி என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பவே நான் இந்த உலகத்தை விட்டு போனாலையும் எனக்கு கவலையே கிடையாது தெரியுமா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்கத்த, என்னத்த இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்கத்த. கண்டிப்பா நீங்க 100 வருஷத்துக்கு சந்தோஷமா ஆரோக்கியமா இருப்பீங்க. நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம மாறி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்க பாரு கோமதி, உன்னோட மருமகளுங்களும் உங்களோட பையன் பசங்களும் ரொம்பவே நல்லா வளர்த்துருக்க நீ, அதுவும் உங்க மருமகளுங்களும் ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி, நம்ம பாண்டியன், அதுக்கப்புறம் நம்ம சரவணன், கதிர், அதுக்கப்புறம் பாண்டியன், முத்துவேலு, சக்திவேலு, குமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ராஜ் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா முத்துவேலு கிட்ட போயிட்டு, அப்பா இங்க பாருங்கப்பா, இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா பாக்குறத நினைச்சாவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு எனக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, இத்தனை வருஷமா எனக்கு இது புரியாம இருந்துச்சு, உன்னாலதாமா இது எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை புரிஞ்சுக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதியும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனால் வாங்கின சாப்பிடுவீங்க, ஏங்க வாங்குங்க, எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க, பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வச்சதுமே ஆஹா ஓஹோன்னு அப்படியே கோமதியை பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. கோமதியால் சிரிப்பு தாங்கவே முடியல. சிரிப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஆனந்தமாக ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு அரசி கிட்ட போயிட்டு, இங்க பாருமா அரசி, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இனிமே நம்ம ரெண்டு குடும்பமும் பிரியாம இருக்கணும்னா நீ குமார கல்யாணம் பண்ணிக்கணும். குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை ஒரு நல்ல மனுஷனா திருத்தணும். அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லு, அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன். நீ தாமா மனசு மாறி ஒரு நல்ல முடிவு சொல்லணும். எனக்கும் நீ குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வன் தான் எனக்கு தோணுது. என்னோட அண்ணனுங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அதுவும் அண்ணிங்க கை விடவே மாட்டாங்க, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அதனால நீ கொஞ்சம் யோசிக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லவும், அம்மா என்னம்மா பேசுற நீ,
அந்த குமார நினைச்சாவே அவன் பண்ண தப்பும் எனக்கு பண்ண துரோகம் மட்டும்தான் மனசுக்கு வருதுமா. எப்படிம்மா அவன் கூட சேர்ந்து வாழ சொல்றீங்க? நீங்க இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து கேட்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, நான் சொல்றது எதுக்காக சொல்றேன்னு நீ புரிஞ்சுக்கோடி, இப்படியெல்லாம் புரிஞ்சுக்காம பேசாதடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, நான் யாருக்காகவும் எதையும் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதே மாதிரி என்னோட மனசை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குழலி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஓடி வராங்க வீட்டுக்கு. வந்த உடனே என்ன மாமாங்க, என்ன 2 மாமாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்களாமே, அதை பார்த்துட்டு போலான்னு தான் ரொம்ப சந்தோஷமா வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ரொம்ப கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம குழலியை பார்த்த உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்க பாருமா, உன்னோட குழந்தை எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா, ஸ்கூலுக்கு போனதுனால தான் கூட்டிட்டு வர முடியல, கண்டிப்பா நான் ஸ்கூலுக்கு வந்ததும் அவரை கூட்டிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமா 2 குடும்பமும் பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அரசிக்கு அப்பதான் தோணுது, இந்த 2 குடும்பமும் இப்படியே காலம் முழுக்கும் இருக்கணும்னா நம்ம தான் அந்த குமார் பையில கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், நம்ம குமாரும் அரசிக்கிட்ட வராங்க. அரசிக்கிட்ட வந்து, இங்க பாரு அரசி, என்னோட அப்பா திடீர்னு உன்னோட அப்பா கிட்ட இப்படியெல்லாம் பேசுவாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உனக்கு பண்ணது எல்லாமே மிகப்பெரிய துரோகம் தான், அதுவும் அண்ணனுக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம் தான், நான் இல்லைனால சொல்லலை. ஆனா பதட்டத்திலையும் வேகத்திலையும் என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அரசி. கண்டிப்பா உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உன் மனசுல வேற யாராவது இருந்தா கூட சொல்லு, நான் வீட்டில் பேசுறேன், வீட்டில் பேசி அவங்களையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அரசி. இங்க பாரு, நீ யாரு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? அப்படியே என் மனசுல யாராவது இருந்தா கூட நானே என் அண்ணனுக்கிட்டையும் என் அப்பா அம்மா கிட்டையும் சொல்லிக்க எனக்கு தெரியும். நீ ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்ட வந்து பேசாத, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும், நம்ம அரசிக்கு காலிலேயே விழுந்து, இங்க பாரு அரசி, உன்னனுக்கு பண்ணது நான் மிகப்பெரிய துரோகம் தான், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அரசி, என்னை மன்னிச்சிரு அரசி. நான் இனிமே எந்த தப்புமே பண்ண மாட்டேன். உன் மனசுல நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தா மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கோ, இல்லைன்னா நீ வேண்டாம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அரசிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு அரசி, நீ தான் இதுக்கு மனசு வைக்கணும். குமார் ஏதோ புத்தி கெட்டத்தனமாக இப்படியெல்லாம் பண்ணிட்டான், இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டாமா. நீ நீ எப்படியாவது மனசு வச்சு குமாரை கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லவும், என்னமாச்சு, நீங்கள் பாட்டுக்கு ஒவ்வொருத்தராக என்கிட்ட வந்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவரு கண்டிப்பாக அவரை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது எத்தனை முறை தான் உங்ககிட்ட சொல்கிறது? இல்லைம்மா, 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னா அது நீ மனசு வைக்கணும். யாருக்கும் மனசு கஷ்டமாகாமல் 2 குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா அது நீ மனசு வச்சா மட்டும்தாம்மா நடக்கும். இப்போது இந்த 2 குடும்பமும் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அது கதிர் தான் காரணம். மீதி இதுக்கப்புறமும் சந்தோஷமாக இருக்கணும் நீ நினச்சா நீதான் மனசு வைக்கணும். ப்ளீஸ்மா, நீதாம்மா ஒரு நல்ல முடிவு எடுத்து சொல்லணுமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி அப்படியே வாந்தியா எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம வடிவெடுத்துட்டு, ராஜி என்ன ராஜி ஆச்சு அப்படின்னு கேட்கவும், தெரியலம்மா, 2-3 நாளாக ரொம்ப மயக்கமாக இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப வாந்தியாக வந்துக்கிட்டே இருக்குதுமா, என்னன்னு தெரியலம்மா. என்ன ராஜி சொல்கிற, உனக்கு நாள் தள்ளி போயிருக்கா அப்படின்னு கேட்கவும், மா அது இந்த வீட்டு பிரச்சனையில் நான் கவனிக்கவே இல்லைம்மா, எனக்கு எப்போ லாஸ்ட்டாக ஆனன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற நீ, இதெல்லாம் கவனமாக பார்த்து வைக்க மாட்டியா? இங்கே பாரு, என்ன ஏதுன்னு பார்த்து முதல்ல செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வடிவருந்துட்டு மெடிக்கலுக்கு போயிட்டு ஒரு கிட்ட வாங்கிட்டு வந்து நம்ம ராஜி கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே, இங்கே பாரு ராஜி, நீ சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதனால் நீ இந்த கிட்டில் போய் பார்த்துட்டு வா சரியா அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜியும் கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ண உடனே அது பாசிட்டிவ்னு வந்துடுது. வந்த உடனே அவ்வளோ சந்தோஷம் நம்ம ராஜி அவ்வளோ சந்தோஷமாக வந்து தன்னோட அம்மா கிட்டேம்மா, ஆமாம்மா நீ யோசிச்சது கரெக்டு தாம்மா, நான் ப்ரெக்னெண்ட்டாக தாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம வடிவுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீராக கட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வடிவு இருந்துட்டு முத்துவேல் கிட்டே போயிட்டு, ஏங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்லவும், என்ன வடிவு, என்ன விஷயம், இங்கே பாருங்கள்,
இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே, இங்கே பாருங்கம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. கதிரு, ஒரு நிமிஷம் ரூமுக்கு வரியா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கதிர் உள்ளே போன உடனே, என்ன ராஜி, எல்லாருமே வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்து என்ன பேசணும்னு நினைக்கிற, சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாரு கதிரு, நான் மாசமாக இருக்கேன், அந்த விஷயத்த தான் அம்மா தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கதிரும் ரொம்ப சந்தோஷமா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம அதாவது யார் அரசியும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணமும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. இந்த 2 குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக ரொம்பவே என்ன சொல்கிறது, இந்த உலகத்திலேயே யாரும் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்கன்ற மாதிரி மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையை இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ சுபகரமாக முடிச்சிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சீரியல் வரணும்னு நினச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்